இந்த வாராகி அப்படிங்கிற இந்த அம்பிகை சேனை தலைவி, படைத்தளபதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆற்றலை பெற்றவள். அப்படிங்கிறதுனால தான் ராஜராஜ சோழன் எதை செய்தாலும் இந்த அம்பிகையை வணங்கிவிட்டு தான் செய்வது என்கின்ற பழக்கத்தை ஆரம்பித்தார். ராஜராஜ சோழன் தான் கட்டி கொண்டிருக்கின்ற காலத்திலேயே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இந்த அம்பிகையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக தனி சன்னதி அமைத்தார். இன்றைக்கும் மிகப்பெரிய தனி சன்னதியாக நாம் சொல்லணும்னா வாராகிக்கு தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய சன்னதி. எல்லாரும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த வாராகி கிட்ட கேட்டுக்கிட்டு தான் எதையும் செய்யணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் துவங்கி வச்சார். ஏன்னா வெற்றிக்கு உரிய தெய்வம் அப்படிங்கிறவள் யாருன்னா இந்த வாராகி தான். அதனால வெற்றியை வாழ்க்கையில் நமக்கு பரிசாக தரக்கூடியவள். வேற என்னெல்லாங்க இவள் தருவாள் அப்படின்னா நிறைந்த செல்வத்தை தரக்கூடியவள் இந்த வாராகி. இந்த உலகத்துல செல்வம், புகழ், பதவி இப்படி எது போனாலும் திரும்ப நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் போனால் திரும்ப வராதது அப்படின்னு சொல்லக்கூடிய மானம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தன்மானத்தால் ஒருவர் தகர்க்கப்படுகின்ற போது அவரை தன்மான குறைவாக பேசிய அத்தனை